டிஎஸ் ரெட்டி புக்ல பார்ட்னர்ஷிப் சாப்டர்ல இல்லஸ்ட்ரேஷன் 27 பார்க்கலாம். அதாவது ஃபைண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் டு பி மேட் பை நியூ பார்ட்னர். நியூ பார்ட்னர் எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வரணுங்கிறது we have to calculate. சரி, எக்ஸ் கமெண்ட்ஸ் பிசினஸ் வித் கேபிட்டல் ஆஃப் 2,50,000. அவருடைய 5 இயர்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. அதாவது இது ஸ்டார்டிங் கேபிட்டல் 2016, அப்புறம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஓகேயா? தென் டிராயிங்ஸ் 40,000. ஓகே, அப்புறம் ஒய் உள்ள வராது. ஃபாலோயிங் டேர்ம்ஸ், குட்வில் இஸ் டு பி வேல்யூட் அட் 3 times ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ நீ ஆட் பண்ணீங்கன்னா 45, 55, 65, 75, அதில் 5 லாஸ் இது. ஓகே, ஸோ 70,000 வரும். ஸோ 70,000 by 5 equal to 14,000. Then 3 times that, so into 3. So 42,000 is the goodwill. Y will have half of the future profit. So Y share equal to half, 21,000. Okay. He will bring in his share of goodwill in cash. So cash la kondu varar. So that is also by Y. He will bring in capital equal to that of X after admission. Okay. அப்ப X ஓட கேபிட்டல் வந்து 2,50,000 ஸ்டார்டிங். ஓகே, பிளஸ் ப்ராஃபிட் 70,000. தென் டிராயிங்ஸ் 40,000 மைனஸ் 40,000 அப்படின்னா 2,80,000 வரும். தென் யூ ஹேவ் டு ஆட் குட்வில் 21,000. ஏன்னா அந்த குட்வில் வில் go to X also, correct? 301. So this is the capital of X after admission, after revaluation. So how much Y has to bring? This minimum 3,01,000, okay, plus goodwill 21,000. Yeah, whatever the goodwill Y is bringing, it is going to X directly. Okay, so the X capital will be 3,01,000 after goodwill. So Y has to bring 3,01,000 plus 21,000, which is equal to 3,22,000. Okay, so 3,22,000 is the final answer. Thank you.